ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரம்மி கிச்சன். 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக மில்க் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு பால் பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம எதில் அளந்து எடுக்கிறோமோ அதுலேயே மற்ற பொருளையும் அளந்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா நெய் காஞ்சதும் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு பால் தேவைப்படும். முதல்ல பாலை ஊற்றிக்கிறேன். இதோட சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு பதம் எல்லாம் தேவையில்லைங்க. சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சோன்னே இதோட நம்ம எடுத்து வச்சுருந்தா பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் பவுடர் கட்டி தட்டாது, நல்லா கரைஞ்சி வரும். ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் அப்படியே கெட்டியாகி வந்துடும். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சமாக தான் நெய் தேவைப்பட்டது. நீங்கள் வேறு ஏதாவது வானிலையில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்கும், அப்போ உருட்ட முடியாது. கொஞ்சம் ஆறணுன்னா கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு அழகுபடுத்திக்கலாம். நம்மளுடைய மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சுவைப்போம், மகிழ்வோம். மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்.